என் இனிய உறவுகளே, இன்று நாம் காண இருப்பது ஆறுபடை வீடுகளில் முதன்மையான வீடாக இருப்பது இந்த திருப்பரங்குன்றம் திருக்கோயில். இந்த திருக்கோயிலை பற்றிய தகவல்களை இந்த காணொளியில் நாம் முழுமையாக பார்ப்போம். முருகப்பெருமானுக்கு இந்த கோயில்தான் முதல் படை வீடு என்று அழைக்கப்படுகிறது. அவருக்கு மொத்தம் 6 கோயில்கள் சிறப்பானவை. அவற்றில் முதன்மையான கோயிலாக கருதப்படுவது இந்த திருப்பரங்குன்றம் கோயில். இந்த திருப்பரங்குன்றம் கோயில்தான் அவருடைய முதல் படை. ஆக மொத்தமுள்ள 6 கோயில்களை இணைத்து 6 படை வீடுகள் என்று அழைக்கப்பட்டு வருகின்றன. இத்திருக்கோயில் மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. மதுரையின் தென்மேற்கு பகுதியில், அதாவது மதுரையில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில்தான் இந்த திருப்பரங்குன்றம் கோயில் அமைக்கப்பட்டுள்ளன. இதே மாவட்டத்தில்தான் அவருடைய இன்னொரு படை வீடாக சொல்லப்படக்கூடிய பழமுதிர்ச்சோலையும் உள்ளது. அதை பற்றிய அடுத்த வரும் காணொளியில் நாம் பார்ப்போம். இந்த காணொளியில் இந்த திருப்பரங்குன்றத்தின் பற்றிய சிறப்பு தகவல்களை நாம் பார்ப்போம் வாங்க. இந்த முதல் படை வீட்டில்தான் முருகப்பெருமானுக்கு தெய்வானைக்கும் கல்யாணம் நடந்தது என்று புராணங்களில் கூறப்படுகின்றன. இக்கோயிலில் உள்ள கருவறையில் சுவாமியை முருகப்பெருமானை காணும் பொழுது அவர் திருமண கோலத்தில்தான் காட்சி தருகிறார். ஏன் இந்த கோயிலில் அவருக்கு திருமணம் நடந்தது என்பதற்கான சான்றுகளும் வரலாற்று புராணங்களிலும் சில கதைகள் கூறுகின்றன. அதாவது, திருச்செந்தூரில் முருகப்பெருமான் அவர்கள் சூரபத்மனை வென்ற பிறகு இந்த திருப்பரங்குன்றத்திற்கு வந்ததாகவும், அதன் பின்னர் இந்திரன் தன்னுடைய மகளாக கருதப்படக்கூடிய தெய்வானையை முருகப்பெருமானுக்கு மணமுடித்து வைத்ததாகவும், ஆகையால் இந்த கோயிலில் முருகப்பெருமான் அவர்கள் மணக்கோலத்தில் காட்சி தருகிறார். அது மட்டுமில்லாமல் இந்த மலையை காணும் பொழுது சிவபெருமான் மலையாக காட்சி தருவதாகவும், அதன் மலையின் அடிப்பகுதியில் முருகப்பெருமான் அவர்கள் அமர்ந்திருப்பதாக காட்சி தருகிறார். இக்கோயிலில் உள்ள முருகப்பெருமானை நாம் கார்த்திகேயன் என்றும் அழைக்கப்படுகின்றோம். இத்திருக்கோயிலை 6ஆம் நூற்றாண்டில் மதுரையை ஆண்டு வந்த பாண்டிய மன்னர்களால் இந்த கோயில் கட்டப்பட்டது என்று சான்றுகள் கூறுகின்றன. இத்திருக்கோயிலில் முருகப்பெருமானும் தெய்வானை அம்மையாரும் மற்றும் இருப்பது இல்லை. மேலும் இத்திருக்கோயிலில் சிவபெருமான், விஷ்ணு பகவான், விநாயக பெருமான் என்று மற்ற சில திருத்தலங்கள் இக்கோயிலில் காணப்படுகின்றன. மேலும் திருமணம் ஆகாத இளைஞர்கள் இந்த கோயிலில் வந்து முருகப்பெருமானை வழிபட்டு மனதார உருகி வேண்டுவதால் அவர்களுடைய திருமணத்தில் உள்ள தடைகளை நீங்கி அவர்களுக்கு திருமணம் நடைப்பதாக ஐதீகமாக கூறப்படுகிறது. இக்கோயில் 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக இருந்தாலும் இவை கோயிலில் உள்ள அனைத்து மண்டபங்களும் 16ஆம் நூற்றாண்டில் நாயக்கர் மன்னர்களால் இவை கட்டப்பட்டதாக வரலாற்றுகள் கூறுகின்றன. மேலும் இக்கோயிலில் உள்ள ஒவ்வொரு தூண்களிலும் உள்ள சிலைகள் மிகவும் கலைநயத்துடன் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலில் நுழைவாயிலில் உள்ள ராஜகோபுரத்தின் உயரம் மட்டுமே சுமார் 150 அடி உயரம் கொண்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் இங்குள்ள தூண்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பான ஒரு வடிவம் பெற்றுள்ளது என்றும், இந்த ராஜகோபுரத்தை பார்க்கும் பொழுது சுமார் 7 தளங்கள் கொண்டதாகவும் கருதப்படுகிறது. கோயிலில் உள்ள மேற்பரப்பில் வண்ணப்பூச்சுகளை கொண்டு வண்ணமிட்டு மிகவும் அலங்காரத்துடன் பார்ப்பதற்கு காட்சியளிக்கின்றன. இத்திருக்கோயிலுக்கு பின்பகுதியில் உள்ள மலை என்பது முழுக்க முழுக்க கிரானைட் கற்களால் ஆயிருப்பது. இந்த மலை உயரத்தின் பக்கம் பொழுது 1050 அடி உயரம் கொண்டதாக சொல்லப்படுகிறது. அந்த மலை உச்சியில் சிவபெருமான் அவர்கள் காசி விஸ்வநாதராக காட்சியளித்து அங்கு காசி விஸ்வநாதருடைய சந்ததி இருப்பதாக சொல்லப்படுகிறது. கம்பத்தடி மண்டபம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம் என்று பல்வேறு மண்டபங்களும் கோயிலில் உள்ளன. கோயிலில் நடைபெறும் விசேஷ நாட்கள் எது என்று பார்த்தால் முதலில் இருப்பது கந்த சஷ்டி திருவிழாக்கள், மேலும் மாசிமக திருவிழா, வைகாசி திருவிழா, ஆவணி திருவிழா,
இங்கு இது போன்ற விசேஷங்களும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இக்கோயில் மிக தூய்மையாகவும் மக்கள் சென்று வர போக்குவரத்து வசதியும் சிறப்பாக உள்ளது. பை மோட்டோ இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன். இது ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யக்கூடிய ஒரு ஆப். காணொளியை பார்த்த அனைவருக்கும் நன்றிகள் கோடி.